நான் அந்த வைரலா போயிட்டு இருக்க அந்த மங்கி வீடியோ பார்த்தேன். அது மனுஷங்களுக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஃபீல் பண்றேன். அது என்ன அப்படின்றத நான் லாஸ்டா சொல்றேன். அந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கலாம். முக்கியமா அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பேபி மங்கி பிறந்த உடனே அவங்க அம்மாவால கைவிடப்பட்டிருக்கு. அதை பார்த்த ஜூ கீப்பர்ஸ் அதை அழைச்சு கொண்டாந்து ஜூல விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் அது மத்த மங்கீஸ் கூட மிங்கிளாக ட்ரை பண்ணுது. அதை யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லாரும் இக்னோர் பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. சோ அந்த மங்கி லோன்லியா ஃபீல் பண்ணுது. அந்த டைம்ல ஜூ கீப்பர்ஸ் இதை பார்த்துட்டு அதுகிட்ட ஒரு டாயை தூக்கி போடுறாங்க. டாய் அது கூட இருக்கு. சோ எல்லாரும் என்ன இக்னோர் பண்ண டைம்ல நீ என் கூட இருக்கல, எந்நேரமும் என் கூட இருக்கல, அப்ப நானும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டாயை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு அது எங்க போனாலும் அந்த டாயை அழைச்சிட்டே போயிட்டு இருக்கு. அதுதான் அந்த வீடியோல இருக்கு. சோ அதை எதிர்பார்க்கறது நம்ம கூட எல்லா நேரத்திலயும் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத அது ஃபீல் பண்ணி அதுக்கு கிரேட்ஃபுல்லா அது இருக்கு. அது நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாரை வேணாலும் சேஸ் பண்ணலாம், யாரு வேணாலும் நம்மளை இக்னோர் பண்ணலாம், நமக்கு யாரை வேணாலும் பிடிக்கலாம். ஆனா நம்மளை பிடிச்சி நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த டாய் மாதிரி நம்ம கூடவே ஒருத்தவங்க நமக்காக எப்பவுமே இருப்பாங்கல்ல. அது நம்ம அம்மாவா இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம இன்னொருத்தவங்களை சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னில நமக்காகவே இங்க இருக்க ஒரு பர்சனை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிட கூடாது. அவங்களுக்காக நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற, அதாவது நீ என் கூட இருந்த, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், லுக்ஸ் லைக் ப்ராமிஸ். அதுதான் அதோட ஆக்ஷன்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா, எதுக்காகவும் யாருக்காகவும் அவங்கள நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நெவர் மிஸ் தம், பி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹேவிங் தம் அப்படின்றது தான் அந்த மங்கி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் அப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கீழே டேக் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த மங்கி வீடியோ பத்தின அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய். இன்னொரு வீடியோல பேசுறேன்.